ஹாய் காய்ஸ், வெல்கம் டு புல்டோசாஃப்ட் அகாடமி. ஸோ இன்றைக்கி நாம் நேற்று அப்படின்னா போன கிளாஸில் நாம் இது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஓகேயா, டூனாக்கு ஃபோர்னாக்காக ஃப்ரம்டா இருந்து, அதாவது டூன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க, இந்த டேபிளை நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க, இந்த பக்கம் இதையும் இந்த பக்கம் இதை எழுதிக்கோங்க. ஸோ டூண்டு வரும். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் டூண்டு வந்தோன்னு சொன்னால் டூ மீ, டூ மீண்டு சொன்னால் என்னைண்டிக்குது, இங்கே இக்குண்டிக்குது, எண்ணெய் ப்ளஸ் இக்கு அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் டூ மீண்டு சொன்னால், அப்படின்னா டூ மீண்டு சொன்னால் எனக்கு, ரைட்டா, டூ மீண்டு சொன்னால் எனக்கு. ஃபோர் மீ, ஃபோர் மீண்டு சொன்னால், ஃபோர் மீண்டு சொன்னால் ஃபோர்னா காக, மீன்னா எண்ணெய், அப்படின்னா என்னைக்காக, என்னைக்காகனா எனக்காக, விளங்கிச்சா, எனக்காக. அப்போ இதை பார்த்தோன்னு சொன்னால் ஃப்ரம் மீண்டு சொன்னால், ஃப்ரம் மீண்டு சொன்னால் என்ன வரும், என்னை இருந்து, என்னை இருந்துன்னா என்னிடம் இருந்து, என்னிடம் இருந்து வரும். அப்போ மீ ஃப்ரம், ஃப்ரம் ஃப்ரம் மீண்டு வரும். ஃப்ரம் மீண்டு வந்தால், ஃப்ரம் மீண்டு வந்தால் என்னிடம் இருந்து. அப்புறம் வித் இது, வித் மீ, வித் மீ, வித் மீண்டு சொன்னால், வித் மீண்டு சொன்னால் என்னை உடன், என்னையுடன்னா என்னுடன், வித் மீனா என்னுடன். அபவுட் மீ, அபவுட் மீ, அபவுட் மீன்னு சொன்னால் என்ன, அபவுட் மீன்னு சொன்னால் பற்றி, என்னை பற்றி, சரிதானே, என்னை பற்றி பேசாத அப்படின்னா அபவுட் மீ வரும். என்னுடன், அப்போ என்னுடன் வந்தால் இது வரும். என்னிடம் இருந்து, எனக்காக, எனக்கு, எனக்கு, எனக்காக, என்னிடமிருந்து, என்னுடன், என்னை பற்றி, ரைட்டா. அப்புறமா யூ, யூன்னா உன்னை, டு யூ, டு யூன்னா உனக்கு. ஃபார் யூ, ஃபார் யூன்னு சொன்னால் என்ன, உனக்காக. ஃப்ரம் யூன்னு சொன்னால் உன்னிடம் இருந்து. வித் யூ, வித் யூன்னு சொன்னால் என்ன, உன்னுடன். அபவுட் யூ, அபவுட் யூன்னு சொன்னால், அபவுட் யூ எப்படி எழுதணும், அபவுட் யூன்னு சொன்னால் உன்னை பற்றி, விளங்கிச்சா. ஸோ இது வந்து ஜஸ்ட் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேயா, இதை பாடம் வாங்கிக்கோங்க, லேசிங்க. எத்தனை 25 வார்த்தை இன்னொரு டேபிளில் வச்சு உங்களுக்கு பாடம் வாங்கிக்கொள்ள இயலும். அப்புறமா ஹிம், ஓகேயா, ஹிம். அப்போ டு ஹிம், டு ஹிம்னு சொன்னால் ஹிம்னு என்ன, அவனை, அவனை. டு ஹிம்டா அவனுக்கு, எப்படி, அவனை ப்ளஸ் இக்கு, அவனுக்கு, விளங்கிச்சா. எப்படி எழுதணும், இதுக்கு தான் அவனை, இன்றைக்கு தானே, ஆ வ நெய் ப்ளஸ் இக்கு, விளங்கிச்சா, அவனுக்கு. டு ஹிம், அவனுக்கு. ஃபோர் ஹிம், ஃபோர் ஹிம்னு சொன்னால் ஃபோர் ஹிம், ஃபோர் ஹிம்னு சொன்னால் என்ன, அவனுக்காக. ஃப்ரம் ஹிம், ஃப்ரம் ஹிம்னு சொன்னால் என்ன, அவனிடமிருந்து. வித் ஹிம், அவனுடன். அபவுட் ஹிம், அபவுட் ஹிம்னா என்ன, அவனை பற்றி. நான் சொல்லுவோம், டு ஹிம்னு சொன்னால் அவனுக்கு, அவனுக்காக, அவனிடமிருந்து, அவனுடன், அவனை பற்றி. அபவுட், வித், ஃப்ரம், ஃபோர், டு. டு ஹிம், ஃபார் ஹிம், ஃப்ரம் ஹிம், வித் ஹிம், அபவுட் ஹிம். அப்புறமா அவளைன்னு எடுத்தால் ஹர்ன்னு வரும். ஹர்னா ஹர், ஹர்ன்னு சொன்னால் அவளை. ஸோ இக்கு, ஸோ இக்கு ஃப்ரம் ஹர்ன்னு சொன்னால் என்ன, டு ஹர், டு ஹர்ன்னு சொன்னால் அவளுக்கு. ஃபார் ஹர், ஃபார் ஹர்ன்னு சொன்னால் அவளுக்காக. ஃப்ரம் ஹர்ன்னு சொன்னால் அவளிடமிருந்து. வித் ஹர்ன்னு சொன்னால் அவளுடன்.
அபவுட் ஹர்ன்னு சொன்னால் அவளை பற்றி, அவளை பற்றி. அப்புறமா லாஸ்ட்டாக தெம் இது. ஸோ தெம்முன்னு சொன்னால் இந்த டூலேருந்து டு தெம், எப்படி டு தெம் இப்படி தான் எழுதணும். ஓகே, நான் சின்ன பிள்ளை சொல்லித்தரேன். டு தெம், டு தெம், டு தெம்டா டூனாக்கு, தெம்டா அவர்களை, அப்படின்னா அவர்களை ப்ளஸ்ஸுக்கு அவர்களுக்கு, டூ தெம்னு சொன்னால் அவர்களுக்கு, ஃபோர் தெம்னு சொன்னால் அவர்களுக்காக, ஃபோர் தெம்னு சொன்னால் அவர்களுக்காக, ஃப்ரம் தெம்னு சொன்னால் அவர்களிடமிருந்து, வித் தெம், வித் தெம், வித் தெம், வித் தெம்னு சொன்னால் அவர்களுடன், அபவுட் தெம்னு சொன்னால் அவர்களை பற்றி. வழங்கிச்சா? ஸோ இவ்வளோ எத்தனை வார்த்தைகள் வந்துச்சு, நிறைய வார்த்தைகள் வந்துட்டு தானே. ரைட். இப்போ அவனை பற்றினா அபவுட் ஹிம், சரியா? அபவுட் ஹிம்னு போடலும். உன்னுடன், உன்னுடன்னா யூ உடன், வித் யூ. வழங்கிச்சா? அப்போ லேசி, ரைட்டா? ஃபீல் பண்ண தேவையில்ல. கேள்விகள் கேட்கணுன்னு சொன்னால் இங்கிலீஷால் அதிகமாக கேள்விகள் கேட்கணுன்னு சொன்னால் இந்த WH கொஷின்ஸ், அதாவது வாட், வை, வேர் அப்படின்ற பல வார்த்தைகள் வந்து யூஸ் ஆகும். அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நம்ம யாருன்னு கேட்போம், சரியா? ஹூன்னு, ஹூனா யார், ஹூனா யாரு, யாரு, சரியா? என்னன்னு கேட்கணும்னா வாட்டுன்னு கேட்கலும். வாட்டுனா என்ன, வாட் ஹேப்பன்ட் என்ன நடந்துச்சு, வாட் ஹேப்பன்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கலும், சரியா? ஏன்னு கேட்கணுன்னா ஒய்ன்னு கேட்டால் ஏன் நீங்கள் லேட்டாக வந்தீங்க, ஒய் ஆர் யூ லேட், அதை மாதிரி ஏன்னு கேட்கலும். எதுனா விச், இப்போ விச் ஒன் அதை மாதிரி கேட்கலும். எதுனா விச். எங்கே, வேர்ன்னு சொன்னால் எங்கே, வேர்ன்னு சொன்னால் எங்கே. எப்போதுன்னு கேட்கணுன்னா வென் டு டூ, சரியா? அதை மாதிரி கேட்கலும். வென் ஷுட் ஐ கம், அதை மாதிரி கேட்கலும். வென், ஓகேயா? அப்புறமா யாரை, யாரைன்னு கேட்டால் ஹூம் ஷுட் ஐ மீட், ஹூம். அப்புறமா யாருடைய, ஹூஸ் பென் இஸ் திஸ் அப்படி கேட்கலும். ஹூஸ் இல்லை பார்த்துக்கோங்க. வாட், விச், வேர், வென், ஹூம், ஹூஸ் அப்படின்னா வாட்டுண்டா என்ன, விச்னா இது, வேர்ண்டா எங்கே, வென்னா எப்போது, ஹூம்னா யாரை, ஹூஸ்னா யாருடைய அப்படி வச்சுக்கிற. ஸோ இன்னும் தமிழ் என்ன சரி டிஃபிகல்ட்டாக என்ன சரி விளங்கல அப்படின்னு சொன்னால், டிஃபிகல்ட்னு சொன்னால் கஷ்டம். ஓகே, டிஃபிகல்ட்னா கஷ்டம். ஸோ இனி பார்த்தோன்னு சொன்னால், ஸோ இன்னும் வேரண்டிக்குது. ஓகேயா? ஸோ ரேண்டமாக எடுப்போம். வேரண்டிக்குது. ஸோ வேர்னா எங்கே, அப்போ இன்னைக்கு ஃப்ரம் இருக்குது. அப்போ ஃப்ரம் பாமே, ஸோ ஃப்ரம் வேர்னு எழுதுனீங்களே, ஃப்ரம் வேர்ண்டா எங்கேருந்து வாரீங்க, ஃப்ரம் வேர். விளங்கிச்சா? ரொம்ப ஈஸி. ஸோ கஷ்டப்பட தேவையில்லை. இங்கே பாருங்க, என்ன வட்டு நீக்கு, சரியா? வாட் இக்கு அப்படின்னா டூ வாட்டுன்னு சொன்னால் என்ன இக்கு, என்னத்துக்கு அப்படின்னு கேட்குறேன்னா டூ வாட். விளங்கிச்சா? என்ன இக்கு என்னத்துக்கு அப்படின்னா டூ வாட். ஒன்றாவது இந்த தான் ஒன்றாவது ஸ்டார்ட் ஆகும், இது ரெண்டாவது. 4 வாட், ஃப்ரம் வாட். 4 வாட்னா என்னத்துக்காக, விளங்கிச்சா? சாரி, என்னத்துக்காக. 4 வாட்டுன்னு சொன்னால் என்னத்துக்காக அப்படியுமா. விளங்கிச்சா? விச், 4 விச்ண்டா எதுக்காக, எதிலிருந்து, ஃப்ரம் விச் எதிலிருந்து. விளங்குதா? அடுத்த ஹூம் டிக்குதாங்கச்சா. ஹூம்னா டு ஹூம், யாருக்கு. இங்கே யாரைன்னு இருக்குது, யாருக்குன்னு கேட்டால் டு ஹூம்னு கேட்கலும். சரியா? யாருக்குன்னு கேட்டால் அப்படி யாருக்குன்னு இங்கிலீஷாக கேட்பீங்கன்னா டு ஹூம், யாரை இக்கு, டு ஹூம். ஃபார் ஹூம்ண்டா யாருக்காக. சாரி, அபவுட் ஹூம்டுவீங்களே, அபவுட் ஹூம்னா யாரை பற்றி, யாரை பற்றி பேசுனீங்க. அபவுட் ஹூம். ஈஸியா, லேசா, இங்கிலீஷ் லேசா, லேசி. எப்போது, வென்னுடிக்குது.
வென் எப்போது, இன ஃப்ரம் இருக்குது. ஃப்ரம் வென்னா எப்போதிலிருந்து. விளங்குதா? லேசி. ஓகே, கஷ்டப்பட தேவையில்ல. ஸோ இப்போ வேரண்டிக்குது பாருங்கள். ஸோ வேரண்டா எங்கே, இக்கே, டு வேறுன்னு கேட்டால் எங்கைக்கு கொடுக்கணும். எங்கைக்கு அப்படின்னு சொல்லுவோம். எங்கைக்கு விளங்கிச்சா? ரைட். ஸோ ஒரு பார்த்தோன்னா இதாங்க டேபிள். ஸோ இதை பார்த்து மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி எழுதிக்கோங்க. சில வார்த்தைகளுக்கு வந்து மிக்ஸ் ஆகாது, சரியா? இப்போ அது உங்களுக்கே தெரியும், அதை நீங்களே கண்டுபிடிச்சிங்க எது மிக்ஸ் ஆகாதும் மீக்குது, சரியா? சில டைம் இந்த விச் வந்து வேரோட மிக்ஸ் ஆகாது. ஸோ அதை மாதிரி நான் சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன், உதாரணம் தெரிந்தானே, எக்ஸாம்பிள் சொன்னேன். சில வார்த்தைகள் மிக்ஸ் ஆகாது, ஆனால் சில இதில் வந்து மிக்ஸ் பண்ணி எழுதிக்கொள்ள இயலும். விளைஞ்சா என்னத்துக்கு அதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எழுதிக்கொள்ள இயலும். ஸோ ஃபீல் பண்ண தேவையில்ல, மிக்ஸ் பண்ணி எழுதிக்கோங்க, சரியா? இல்லாட்டி சும்மா இதை ட்ரா பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க, தனி எழுத தேவையில்லை. என்னை பார்த்தா விளங்கும் தானே. இப்போ எனக்கு ஹூமுண்டிக்குது, வித் ஹூமுண்டா யாருடன் எழுதி கொள்ளேலும். விளங்கிச்சா? இந்த டேபிள் புரிஞ்சிச்சின்னா ஓகே, ஓகேயா?